பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சேவையான மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் 14வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது. வடமாகாணத்துக்கு சென்றுள்ள எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று வவுனியா மாவட்டத்தில் தமது நிகழ்ச்சி திட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா வடக்கு கனகராயன் குளம் ஆலங்குளம் சனசமூக நிலையத்தில் வரவேற்பு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது வரவேற்பு நடன நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன. இதன் பின்னர் அங்குள்ள மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி குழுவினர் கேட்டறிந்து கொண்டனர். இதன்போது தாம் வீதி பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக பிரதேச மக்கள் எமது குழுவிடம் தெரிவித்திருந்தனர். மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து அதற்கான சிறந்த தீர்வினை பெற்றுக் கொடுக்கும் முனைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செயற்திட்டம் இன்றைய தினம் வவுனியா வடக்கு கனகராயன் குளம் ஆலங்குளம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய இந்த குழுவினரை அன்போடு வரவேற்ற ஆலங்குளம் பிரதேச மக்கள் ஒரு மண்டபத்தில் ஒன்றிணைந்து அவர்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக பிரதான வீதியிலிருந்து இந்த ஆலங்குளம் கிராமத்துக்கு வரும் சுமார் 5 கிலோமீட்டர் வரையான வீதி குன்றும் குழியுமாக மணற்தரையாக காணப்படுவதோடு அந்த வீதியில் பயணிப்பதற்கு பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக இந்த பகுதி மக்கள் எங்களிடம் தற்போது தெரிவிக்கின்றனர். அது மாத்திரமின்றி அந்த வீதியினூடாகவே இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் சுமார் 4 கிலோமீட்டர்கள் எந்தவித போக்குவரத்து வசதியும் இன்றி பாடசாலைக்கு செல்வதாகவும் இந்த மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்தும் எங்களுடைய இந்த மக்கள் சக்தி செயற்திட்டம் இந்த பகுதியை அண்மித்த அனைத்து கிராமங்களிலும் உள்ள இல்லங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வவுனியா வடக்கு கனகராயன்குளம் ஆலம்குளம் கிராமத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. இதேவேளை வவுனியாவில் உள்ள எமது மற்றொரு குழுவினர் புதுவிளாங்குளம் பகுதிக்கு சென்று மக்களின் பிரச்சினை தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். இதேவேளை தென்பகுதிக்கு சென்ற எமது நியூஸ் ஃபர்ஸ்டின் மற்றொரு குழுவினரின் ஆரம்ப நிகழ்வுகள் எல்லைவில ஸ்ரீ சூரி புத்தாராம விகாரையில் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் அனுராத் ஜெயசிங்க கலந்து கொண்டார். இதன் பின்னர் தெரிவு செய்யப்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி குழுவினர் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். புலனறுவை சென்றுள்ள எமது மற்றொரு குழுவினர் பல்வேறு கஷ்ட பிரதேசங்களுக்கும் சென்று மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர்.